ஹலோ டியர்ஸ், நீ பார்க்குற செம்ம டேஸ்டியான ஒரு குலாப் ஜாமுன் கேக் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் 1/2 கப் தயிர் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து பவுடர் சுகர் வந்து ஒரு 1/2 கப் அளவு அதையும் பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் இதை நல்லா வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். உங்கள் விஸ்க் இருந்தால் கூட நல்லா பீட் பண்ணிக்கிங்க. இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் டீஸ்பூன் வந்து நம்ம நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து ஒரு 2 கப் அளவு மைதா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். அட் அ டைமில் எல்லாத்தையும் ஆட் பண்ணக்கூடாது. இதே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து பால் பவுட்ரு வந்து ஒரு 1/2 கப் அளவு பால் பவுடர். உங்களுக்கு பத்தாத மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு 3/4 கப் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அதையும் பேட்ச் தான் போடணும். அடுத்து வந்து கொஞ்சமாக வந்து பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸோ இல்லை ரோஸ் எசன்ஸ் இருந்துச்சுன்னா கூட ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிங்க. பால் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பால் தேவைப்படும். கொஞ்சமாக பால் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேட் ரெடி பண்ணிவிட்டு ஒரு குக்கரோ வந்து மண்ணை ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி மூடி போட்டுட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கிங்க. 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அந்த பேட்டரை உள்ளே வச்சு மூடி போட்டுட்டு 45 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அதுக்கடுத்து அதுக்குள்ளே வந்து நம்ம சிரப் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து 1 கப் அளவு சுகர், 1 கப் அளவு தண்ணீர். இதில் வந்து கொஞ்சமாக உங்களுக்கு வேணால் சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் வெண்ணிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நமக்கு குலாப் ஜாமுன் கேக் வந்து நம்ம ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு டூத் பீக் வச்சு குத்தி பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இது தனியாக எடுத்து வச்சுருங்க. இது கொஞ்சமாக ஒரு வார்மாக இருக்கணும். அடுத்து அதில் வந்து நல்லா இப்போ நம்ம சிரப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிரப் வந்து ரொம்ப கொதிக்க தேவையில்லை, கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் குத்தி விட்டுட்டு இந்த சிரப்பை வந்து நல்லா வெதுவெதுப்பாக விட்டுட்டு ரொம்ப ஹை ஹீட் இருக்கக்கூடாது. அதுக்கு கொஞ்சம் வெதுவெதுப்பானதில் வந்து இதை ஊற்றி கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா அது இஞ்சினதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டால் செம்ம டேஸ்ட்டான குலாப் ஜாமுனே இல்லாமல் ஒரு குலாப் ஜாமுன் கேக் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப செய்ய சொல்லி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.